இந்திய அரசாங்கமானது 2025க்கான கலைத்துறைக்கான உயரிய விருதான பத்மபூஷன் விருதை நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு வழங்கியிருப்பது இப்போ பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அஜித்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 61 படங்கள் நடித்திருந்து கலைத்துறையிலே அவர் பணியாற்றியிருந்தாலும் தற்பொழுது இந்தியாவை பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அஜித்குமார் ரேசிங் அது மூலியமாக உலகத்தரத்தில் நடைபெற்ற அந்த போட்டியிலும் கூட 3வது இடத்தை பிடித்து இன்றைக்கு ஒரு இந்தியர்களுக்கே ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக நடந்து கொண்ட இத்தருணத்திலே அப்படி இருக்கும்போது திரு அஜித்குமார் அவர்களுக்கு இந்த உயரிய விருதான பத்மபூஷன் விருது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏன்னா இதனால் வரைக்கும் 61 படங்கள் நடித்திருந்தாலும் இந்த சமுதாயத்தில் அவர் ஒரு இளைஞர்களுக்கு எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை அவருடைய அந்த ஃபேஷன் அந்த கார் ரேசிங் மூலியமாக எப்படி இளைஞர்கள் தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்பதை அறிவுறுத்தியுள்ளார் தான் நம்ம சொல்லலாம். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?